யூடியூபின் உலக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் பொன்முடி யூடியூப்பில் சர்வரோக நிவாரணி அப்படின்ற சேனலை ஆரம்பித்து நடத்திட்டு வரேன். சர்வரோக நிவாரணி அப்படின்ற சேனல் சர்வரோக நிவாரணி மருந்துகளை உபயோகப்படுத்தி வியாதிகளை தீர்க்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு வரேன். சர்வரோக நிவாரணி அப்படின்ற மருந்துகோ மெட்டல்ஸ், மினரல்ஸ், கெமிக்கல்ஸ், சில விதமான அபூர்வமான மூலிகைகள் இவைகளை உள்ளடக்கி மருந்துகளை தயார் பண்ணுற ஃபார்முலாவில் அடங்கும். அந்த மருந்துகோ ஒரு மருந்தை கொடுத்தாலே பல வியாதிகோ உடம்பில் இருக்கக்கூடிய சகல வியாதிகோ இல்லை ஒரு உறுப்பை பற்றின பல வியாதிகள் தீரும் அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பேசக்கூடிய விஷயம் அதிமுக்கியமான விஷயம். உலகத்தினுடைய பர்னிங் டாபிக், அதாவது எரிந்து கொண்டிருக்கின்ற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொரோனா அப்படின்ற வைரஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். கொரோனா அப்படின்ற வைரஸ், கொரோனான்ற வார்த்தை வைரஸ் குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். இந்த கொரோனா குடும்பத்தில் ஆல்ரெடி 6 வைரஸ்கோ இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 7வது வைரஸ். இப்போ உலகத்தை தாக்கி ஒரு நாட்டையும் சீரழித்து பொருளாதாரத்தை சரிய வச்சு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய மனசுலையும் திக் 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 என்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வைரஸ் 7வது வைரஸ் ஆகும். இந்த வைரஸ் புதிய வைரஸ் ஒன்றும் இல்லை. இது மிருகங்களில், பாலூட்டிகளில், பறவைகளில் முதலான பிராணிகளுடைய உடம்பில் அது இருக்குது. அதுக்கு அது ஏன் தாக்கலை, வியாதியாக ஏன் மாறலை அப்படின்னு கேட்டால், அதனுடைய அந்த அனிமல்களுடைய ரிசெப்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸை உடம்பில் வாங்கக்கூடிய அந்த செட்டப், அந்த வைரஸினுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ செட்டப் ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகலை. அதனால் அந்த மிருகங்களை அது தாக்கலை. இந்த வைரஸ் ஆகப்பட்டது டைம் டு டைம், ஒரு டைமுக்கு தகுந்த மாதிரி மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சேஞ்சஸ்க்கு உள்ளாகுது. மியூட்டேஷன், மியூட்டிலேட் அப்படின்னா ஒரு பொருளை ஷேப் மாற்றுறது, அதனுடைய செட்டப்பை மாற்றுறது, அதனுடைய அடிப்படை உருவத்தையோ தன்மையோ மாற்றுறது, அது மியூட்டேஷன் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இந்த வைரஸ் தன்னுடைய ஆர்என்ஏ செட்டப்பை அதனுடைய சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகுது. அந்த மாதிரியாக அது மாற்றிக்கும் போது அதனுடைய வைரஸ் செட்டப் எந்த உயிரினத்துக்கு மேட்ச் ஆகுதோ அந்த உயிரினத்தை அது தாக்குது. இப்போ மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மியூட்டேஷன் பிரகாரம் மனித இனத்துக்கு ரிசெப்டாருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்திருக்குது. அதனால் அது மனுஷர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய சீக்ரெட். இந்த அதிக விவரமாக நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. ஏன்னா பேச வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த வைரஸ் 200 கண்ட்ரியில், 200 தேசத்தில் தாக்கி மனித இனத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் கூட அது 1260க்கு கிட்ட பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது. 22க்கு மேலே உயிரையே பலி வாங்கியிருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் இதே மாதிரி தான் தாக்கி உயிர்களை பலி வாங்கி கொண்டிருக்குது. இதில் விஞ்ஞானத்தில் மிக உயர்ந்த விஞ்ஞான அறிவை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா நம்பர் 1 இருக்குது. இட்டாலி நம்பர் 2, சைனா முதல்ல தாக்கப்பட்டு வுஹான் அப்படின்ற சிட்டியில் ஆரம்பமாகி அவங்கள ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே லாக்கப்பில் வச்சு
அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி உயிர்களை பலி வாங்கி இப்போ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சைனாவுடைய அத்தாரிட்டி சொல்லுது. ஐரோப்பிய நாடு, பிரான்ஸ், யூகே, ஜெர்மன், ஜப்பான் போன்ற எல்லா நாட்டிலையும் தாக்கி உயிர்களை பலி வாங்கிட்டு இருக்குது. இந்த வைரஸுக்கு சித்த மருத்துவர்களும் ஆங்கில மருத்துவர்களும் மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டு வருகின்ற எண்டமிக், பண்டமிக், எபிடமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கும், இந்த எண்டமிக் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து ஒரு வியாதி பரவுறது எண்டமிக். பண்டமிக்னா ஒரே நாட்டுக்குள்ளே, இந்திய நாடுன்னு எடுத்துங்க, இந்திய நாட்டுக்குள்ளே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பரவுறது பண்டமிக். எபிடமிக்னா தேசம் விட்டு தேசம் தாக்கக்கூடியது எபிடமிக். இந்தியா, சீனா இப்போது தாக்கிட்டு இருக்குது பாருங்க, 200 நாட்டில் தாக்கியிருக்குது. இது எபிடமிக். இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்படுத்தின ஹாஸ்பிட்டலுங்க தனியாக இருக்குது. எண்டமிக் ஹாஸ்பிட்டல், பண்டமிக் ஹாஸ்பிட்டல், எபிடமிக் ஹாஸ்பிட்டல்னு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வரக்கூடிய ஹாஸ்பிட்டலுங்க இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலை சேர்ந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ், டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், உலகளவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், உலகளவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், உலகளவில் இருக்கக்கூடிய எஜுகேட்டட் ஸ்காலர்ஸ், அது தவிர மருந்துகளை புதுசாக உற்பத்தி பண்ணி அந்த மருந்துகளை ரிலீஸ் பண்ணக்கூடிய மருந்து கம்பெனிங்கோ, லேபரட்டரிஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேதிக் மருத்துவர்கள், யுனானி மருத்துவர்கள், ஹோமியோபதி மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து கடுமையாக உழைச்சி அவங்க ஒரு மருந்தை டெவலப் பண்ணி, என் மருந்தில் வந்து இந்த வியாதி தீரும், என் மருந்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, இந்த வியாதி தீரும் அப்படின்னு உலக மாந்தர்கள் பேரில் இருக்கக்கூடிய அன்பினாலேயோ அனுதாபத்தினாலேயோ இல்லை தங்களுடைய மருத்துவம் மேலுக்கு வரணும், முன்னேறணும், நம்ம தேசம் ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய பேர் தெரியணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினாலேயோ இல்லை இது எல்லாம் சேர்ந்த விஷயத்தினாலேயோ தனிப்பட்ட ஒரு அன்பர்களும் மருந்துகளை வந்து போஸ்ட் பண்ணி, அதாவது வெளியிட்டு அவங்க தகவல் யூடியூப் மூலமாகவும் அத்தாரிட்டிக்கும், அம்பாசடர் அத்தாரிட்டிக்கு மூலமாகவும் அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கண்டிஷனில் இந்த கொரோனா அப்படின்ற இந்த வைரஸ் இத்தனை மருந்துகளுக்கும் கட்டுப்படாம தன்னுடைய கோர தாண்டவத்தை தொடர்ந்து நடத்திட்டே வருது. ஒரு 14 வயசு பையன், அபிக் ஆனந்த் அப்படின்ற பையன் சொல்லியிருக்கிற பிரகாரம் இது ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து மே எண்டில் வந்து இதனுடைய தீவிரம் அடங்கும் அப்படின்னு அவர் ஜோஷியத்து மூலமாக கணிச்சிருக்காரு. அவர் கணிச்சதெல்லாம் நடந்துட்டு வருது அப்படின்னு உலக மாந்தர்கள் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆங்கில மருத்துவம் செயல்படாத சூழ்நிலையில், இந்த ஆங்கில மருத்துவமே செயல்படாத தீர்க்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில் அதுக்கு மாற்றா 135 சிஸ்டங்களை அப்ரூவ் பண்ணியிருக்குது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அந்த 135 சிஸ்டத்துக்கும் ஒன்றா சேர்த்து ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்னு. ஆல்டர்னேட்டிவ் தெராபி, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த மருத்துவத்தில் தான் நான் எம்டி பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன். பாண்டிச்சேரியில் ஹோமியோபதி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் மெம்பராக இருக்கிறேன். ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு 2 விதமான ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். மெம்பர் ஆஃப் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்றதுல மெம்பராக இருக்கிறேன். 35 வருஷமாக என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய அப்பா ஃபாதர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவர் ஒரு சித்த வைத்தியர். என்னுடைய பாட்டி ஒரு கண் வைத்தியர். எப்பேற்பட்ட கண்ணில் கல்லடிச்சு தூளடிச்சு எப்பேற்பட்ட கண்ணு வந்து ரணமாக இருந்தாலும்
2-3 நாள் சொட்டு மருந்தில் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருந்தாங்க. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மாமியாராகப்பட்டவங்க ஜாண்டிஸ் வைத்தியர். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் டிகிரிகளை முடிச்சுட்டு 35 வருஷமாக என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் A to Z எந்த வியாதியாக இருந்தாலும் என்னுடைய பாரம்பரியத்தினுடைய துணை கொண்டு, அவங்களுடைய நாலேஜினுடைய துணை கொண்டு, என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலம், நான் படித்த டிகிரிகளை ஒரு சைடு தள்ளிட்டாலும் என்னுடைய செல்ஃப் நாலேஜ் மூலம் நான் அதிக ஆர்வம் கொண்டு மருத்துவ ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதுனால ஆல்மோஸ்ட் எல்லா வியாதிகளை பற்றியும் ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறேன். அதனால் A to Z எந்த வியாதியாக இருந்தாலும் அதை எடுத்து சேலஞ்ச் பேரில் அதை கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனாக நான் இருக்கிறேன்றதை உலகத்துக்கு தெரியப்படுத்திக்கிறேன். என்னுடைய ஆரம்ப கால வீடியோகளில் கூட நான் இதை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த சூழலில் நான் இதை தெரியப்படுத்துறதுக்கான காரணம் தற்பெருமை அளிக்கணுன்ற நோக்கம் இல்லை. என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய ஆற்றல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு காட்டி என்னை அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால நான் சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றல் உடைய நான் இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வியாதியினுடைய பேர் தெரியாது, ஆனால் கொரோனாவினுடைய சிம்டம்ஸ், அறிகுறிகள், அதே அறிகுறிகள் கொண்ட விஷ ஜுரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி தாக்குச்சு. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி தாக்கினப்போ சில பேஷண்ட்டுக்கு என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இந்த மருந்தை ஒரு வேளை கொடுத்ததுமே அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்தில் அவங்களுடைய சகஜ நிலையை அவங்க அடைஞ்சாங்கன்றதை நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேற்கொண்டு சில பேர் ஒரு வேளை மருந்தோடு போயிட்டாங்க, சில பேர் 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவங்களுடைய சிவியாரிட்டியை பொறுத்து. அந்த ஒரு வேளை மருந்து லிக்விட் மருந்து, அதுக்கு துணை மருந்தாக சில கேப்சூல்லையும் ரெடி பண்ணி கொடுத்தேன். என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்டுக்கு எல்லாருமே குணமானாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ, எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸோ, மறுபடியும் அந்த வியாதி அவங்கள தாக்குச்சு அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியோ எதுவுமே கிடையாது. அப்படியான ஒரு நிலைமையில் என்னுடைய மருந்துகோ குணம் செய்து ஜனங்களை நல்லா பண்ணுச்சு. அதே அறிகுறிகளோடு வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அதே மாதிரி தாக்கின உடனே ஜலதோஷத்தை உண்டு பண்ணுது. மூச்சுக்குழல்களை அடைச்சி ஜலதோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கஃபம் கட்டுது, சளி கட்டி மூச்சு உள்ள நுழைஞ்சி வெளியே வரக்கூடிய பாதையை வந்து பிளாக் பண்ணுது. அதனால் வீசிங் ஏற்படுது. மூச்சு உள்ள நுழைஞ்சி வெளியே வர முடியலன்னா மூச்சை இழுத்து விட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறான் பேஷண்ட். அப்படி இழுத்து விடக்கூடிய சூழ்நிலை கஷ்டப்பட்டு இழுக்கிறான், கஷ்டப்பட்டு விடுறான். ஏன்னா அந்த பாதை சுருங்கி போச்சு, சளி அடிச்சிக்கிச்சு. அப்படியான சூழ்நிலையில் வீசிங் ஸ்டார்ட் ஆகுது. வீசிங் ஸ்டார்ட் ஆன உடனே நுரையீரல் பாதிக்கப்படுது. நுரையீரல் பாதிக்கப்பட்ட உடனே நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நிமோனியா ஜுரம் வருது. WBC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒயிட் பிளட் செல் அதனுடைய எண்ணிக்கை கம்மியாகுது. இது நடந்த பின்னாடி பேஷண்ட்னுடைய நிலைமை சீரழிஞ்சு கீழிறக்கம் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனை ரீச் பண்ணும்போது அவருடைய கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூத்திர காய்கள் பாதிக்கப்பட்டு பேஷண்ட் இத்தனை ப்ராப்ளத்தின் மூலமாக உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது.